ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்துக்கு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும். விடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இந்த அரிசியை மட்டும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கோங்க. போட்டு நேற்று எடுத்த அரிசி பவுல்லையே ஒரு ஃபுல் பவுலோட தண்ணி எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு போட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற அரிசியும் இதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன். அதில் இன்னும் இவ்வளோ தண்ணி மிச்சமாக இருக்குது. அதையும் அந்த மாவுக்கு போட்டு நல்லா எல்லாம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு கனமான பாத்திரத்துக்கு நம்ம அரிசி எடுத்து அதே பவுலில் 4 பவுலோட தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சூடாகிறதுக்கு விட்டுருங்க. சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஒரு 5 வரமிளகாய், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட சீரகம், உரிச்சா ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் இந்த தண்ணி சூடாக இருக்கும். இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை இந்த இதுக்கு ஊற்றிக்கங்க. இந்த கனமான பாத்திரத்துக்கு ஊற்றிட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியாகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது களி திருவுற கோல், இதுலேயே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனோட உப்பு போட்டு மறுபடியும் கட்டி ஆகாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கட்டி ஆகாது. அவ்வளோவா இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது ஆறுனதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச மசாலாவும் எல்லாம் போட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாரு, கொஞ்சம் கூட இந்த மாவு கட்டி ஆகல. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் சீலையில் நல்லா ஒரு 2 நாள் வெயிலுக்கு போட்டு காய வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான அரிசி வடகம் ரெடியாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு காட்டன் துணி சீலை போட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கிற வடகத்தை நீங்கள் ஸ்பூன் இருந்தால் அதுலேயே போட்டுக்கோங்க. போட்டு எல்லாம் போட்டேன். இந்த மாதிரி பாருங்க, ஒரு 2 நாள் இதே மாதிரி காஞ்சிச்சின்னா இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த வடகம் நல்லா காஞ்சிருக்கு. இது எண்ணெய் காய வச்சு அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்தோம்னா நல்ல டேஸ்டான சுவையான அரிசி வடகம் ரெடியாக இருக்குது. இது பூண்டு போட்டிருக்கிறதுனால பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. செய்கிறதுக்கும் ஈஸி, அப்புறம் டேஸ்ட்டு ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷில்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.